إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ثم أما بعد நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். அதற்கான பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் என்னிடத்துல எந்திரிச்சு யாரும் சத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒவ்வொருவருமே அந்த கேள்விக்கான பதிலை உள்ளுக்குள்ளே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக நாம் வெளிப்படையில மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மனிதராக பாயா ஒரு தொழக்கூடியவர், சொன்ன வாக்க காப்பாற்றுவார், அவரை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுத்திருக்கக்கூடியவர், பள்ளிவாசலுக்கு வரப்போக இருக்கக்கூடியவர், தொழுகை ஜகாத்து ஹஜ் இது போன்ற விஷயங்களாம் சரியாக செய்யணும், செய்வார், செய்யக்கூடியவர் என்று அறியப்பட்ட பலர் பொதுவில நல்லவர் என்று பெயர் எடுத்திருப்போம் பொது வாழ்க்கையில. ஆனால் தனிமையில நான் யாராக இருக்கின்றேன், நீங்க யாராக இருக்கிறீங்க, மக்கள் மத்தியில அவர் அப்படியா இவர் இப்படியான்னு சொல்ற அளவுக்கு இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வெளிப்படை தோற்றத்துல வைத்து மதிப்பீடு செய்வதை போல தாடியே நெஞ்ச அளவுக்கு இருக்கும், ஆடை தௌவு வெள்ள உடையதான் அணிவார், தலையில தலைப்பாகை பார்த்த உடனே அல்லாவோட வழிமாறினா இவர் தான் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் இருக்கும். அதை வைத்து மக்கள் அவர் நல்லவர் சிறந்தவர் என்று எடையும் போடுவார். நான் மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு உடையெல்லாம் அணிஞ்சு அப்படியெல்லாம் செய்யலைன்னா கூட சராசரியாக இருந்தாலும் மக்கள் மத்தியில நல்லவராக பெயர் எடுத்துக்கொண்டு தனிமையில எந்த அல்லாஹ் பொதுவில நம்மை பார்ப்பவனாக இருக்கின்றானோ அந்த ரப்பு தான் தனிமையில் பார்ப்பான். நம்மளுடைய நண்பர், நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய டீச்சரு, நம்முடைய வாத்தியார் இவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது நான் நடந்து கொள்வது வேற. அந்த நேரத்துல நான் நல்லவனா நடந்துக்கிறேன்னா அல்லாவுக்காக நடந்துக்கல, அந்த மனிதர்களுக்காக தான் நடந்துக்கிறோம். அவங்க எல்லாம் யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கேன். வீட்டுல யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கேன். நான் இருக்கேன்னா இன்னைக்கு யாருமே நான் மட்டும் இருக்கேன்ட்டு இல்லையே, கூட யார் இருக்கிறாரு? மொபைல் போன். இந்த தனிமைங்கிறதே கிடையாது இன்னைக்கு. மொபைல் போன் வந்து சார்ஜ் இல்லை, கரண்டே போயிடுச்சு அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த அபூர்வமான மனிதன் மட்டும் தான் தனியா இருப்பான். தனிமையில ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா தனிமையும் கிடையாது. உண்மையான தனிமைன்ட்டு இன்றைய காலத்துல கிடையாது. ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனை தவிர்த்து அவன் கூட போன் வச்சிருக்கான். அப்ப தனிமைனா போன் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல, யாரும் இல்லாத நேரத்துல, கதவும் பூட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல, அப்போ அல்லாஹ் என்ன பார்க்கறான், மக்கள் மத்தியில நான் எப்படி நடந்து கொள்கின்றேனோ அதை விட சிறந்த இங்கதான் நடந்து கொள்ளணும். ஏன்னா மக்கள் மத்தியில் நல்லவனாக நடந்து கொள்வது, நல்ல பேர் எடுப்பதெல்லாம் அவர்களை கணக்கில் கொண்டு, அவன் முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், நாத்திகனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அடிப்படை காரணம் என்ன சொல்லிக்கிட்டாலும் வெளிப்படையில ஒருத்தர் நல்லா தன்னை காண்பித்துக் கொள்வதற்கான காரணம் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய என்னை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள். எப்பொழுது என்னுடைய முன்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகற்றப்படுகிறார்களோ, இல்லாமல் இருக்கின்றார்களோ, அந்த தருணத்துல நான் எவ்வாறு இருக்கின்றேன் என்பதுதான் உண்மையான நான், உண்மையான நீங்களுங்கிறது அந்த தருணம் தான். அப்பொழுதுதான்
நல்லவனா, முஸ்லிமா, முஃமினா, முனாஃபிகா, காஃபிரா அப்படிங்கிறதெல்லாம் அந்த தனிமையுடைய அந்த தருணம் தான் முடிவு செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன்ல கூறி காட்டுகின்றான், யஅலமு ஹாயினத்துல் அயூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்கள் செய்யக்கூடிய மோசடியை அறிந்தவனாக இருக்கின்றான், அறியக்கூடியவனாக இருக்கின்றான். வமா துஃபிஸ் சுதூர், உங்களுடைய நெஞ்சங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியது அல்லாஹ் அறிந்தவனா இருக்கின்றான். மக்கள் மத்தியில உள்ளத்துக்குள்ள எல்லாம் போட்டு மறைச்சுக்கலாம், அப்படியே ரொம்ப பெரிய யோக்கியனாக காமிச்சுக்கலாம். ஒருத்தரை நம்ப வச்சு கழுத்தறுக்கிறோம் நல்லா தெரியும். அவனை பார்க்கும் பொழுது அப்படியே சிரிச்சு சிரிச்சு அப்படியே பேச்சிலேயே கழுத்துறது போல அப்படி வெளியில தோற்றத்தை காமிச்சுக்கலாம். உள்ளுக்குள்ள இவங்க நான் நேரம் பார்த்து நான் கழுக்க போறேன்னா இல்லையா, ஒரு பழி வாங்குறது ஏதோ ஒரு விஷயத்துல அப்படி இருப்போம். வெளிப்படையில பார்த்தா அப்படியே தேன் போல அப்படி இனிமையாக நடந்து கொள்வது, உள்ளுக்குள்ள எல்லாம் வஞ்சகம், எப்படா இவனை போடலாம் அப்படின்ட்டு இருக்கும். இது எல்லாம் அவனுக்கு தெரியாம இருக்கலாம், ரப்புக்கு தெரியுமே. என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய யாரை நான் ஏமாற்றி மோசடி செய்ய இருக்கின்றேனோ அவனுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றானே. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், அவன் கண்கள் செய்யக்கூடிய மோசடியை இருந்தவனா இருக்கின்றான். அவர்கள் செய்யக்கூடிய உள்ளத்துல அவர்கள் மறைத்து வைத்திருக்கூடியதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். நாம் பார்க்கக்கூடிய எந்த அல்லாஹ் எதை ஹராமாக இருக்கின்றான், அந்த ஹராமான விஷயத்தை 4 பேருக்கு மத்தியில பார்க்காத நாம தனிமையில பார்க்கிறோமா? அல்லாஹ்வுக்கு என்னுடைய அச்சம் எங்க போச்சு? அல்லாஹ்வுடைய அச்சமே காணோம். அப்ப உண்மையிலே மக்களுக்கு அஞ்சுகின்றோம், அல்லாஹ்வுக்கு அஞ்சல. அப்ப மனிதர்களுக்கு மத்தியில அல்லது ஒரு குரூப் சாட் இருக்கு, அந்த இடத்துல உண்மையை பேச வேண்டியது, தனிமையில பேசும் பொழுது பொய்யை டைப் செஞ்சு அனுப்ப வேண்டியது, பொய் பேச வேண்டியது. யாருமே பார்க்கிறாங்களா யாருமே பார்க்கலையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உள்ளத்துல தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதே தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறானா இல்லையாங்கிறதெல்லாம் கிடையாது. 10/11 சொல்லுவாங்கல்ல, நம்மள அதிகமான பேர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹவை 10/11 தான் வச்சிருக்கிறோம். எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கறதுனால சொல்ல வேண்டியது, எல்லாரும் இடத்துல நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக முஸ்லிம் வெளிப்படையா எப்படி இருப்பான் அப்படி எல்லாத்தையும் அமைச்சு கொண்டு உள்ளுக்குள்ள தனிப்பட்ட வாழ்வுல அப்படியே நாரி போகக்கூடிய அளவிற்கு, மிக மோசமான துர்வாடை அடிக்கக்கூடிய அளவிற்கு, மிக மோசமான துருப்பிடிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கையை பலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாம் இருக்கிறோமா? இந்த டபுள் லைஃப்னா வெளிப்படையில பார்த்தா சூப்பர், உள்ளுக்குள்ள அப்படியே நாரி போச்சு இல்ல, இந்த மாதிரி இரட்டை வேடம் கொண்டவர்களா நம்ம இருக்கிறோமா? தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்றோமா? இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, மார்க்கம் என்பது வெளிப்படையில காட்டக்கூடியதுதான். தாடி வைக்கிறது, தலை தொப்பி போடுவது, அப்படி இப்படி. எந்த அளவிற்கு ஒருத்தர் ஃபேஸ்புக்ல இருக்கிறாரு, ஒரு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாரு, எதுல இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல இருந்தாலும் சரி, அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா போனே நம்ம இடத்துல இருந்தாங்க பையனுங்க பாருங்கன்னு சொன்னா அப்படியே குரான் என்ன, ஹதீஸ் என்ன, புகாரி 1550 என்ன, குரான் 2வது, அதெல்லாம் சரி ஓகே. இதெல்லாம் எங்க, இதெல்லாம் எப்போ, எதுக்கு? இந்த ஹேண்டில் சொல்றோம்ல, ஃபேஸ்புக் ஆகட்டும், இது எல்லாமே பப்ளிக் ப்ரொஃபைலா இருக்கும் பொழுது 4 பேர் பார்க்கக்கூடிய நேரத்துல பாய்னா குரான் ஹதீஸ் பாய் தான் குரான் ஹதீஸ் அப்படிங்கிற அளவுக்கு வெறும் குரான் ஹதீஸ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் எல்லாம் சரிங்க. தனிமையில தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? நேர் ஆப்போசிட். மக்களுக்கெல்லாம் நன்மையை ஏவி கொண்டு, மக்கள் மத்தியில நல்லவனாக இருந்து கொண்டு தனிமையில எப்படி இருக்கின்றோம்? அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், யஸ்தக்ஃபூன மினன் நாஸ் வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ். அவர்கள் மனிதர்களை விட்டு மறைச்சிடலாம், பெரிய விஷயம்லாம் கிடையாது. உண்மை தன்மையை, தன்னுடைய உண்மை யதார்த்தத்தை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறத மக்கள் இருந்தா ஈஸியா ஏமாத்தலாம், பெரிய விஷயம் கிடையாது. சொந்த பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஏமாத்தலாம், தெரியாம மறைச்சிடலாம், நண்பரிடத்துல மறைச்சிடலாம், பள்ளிவாசல் ஜமாத் நண்பரிடத்துல மறைச்சிடலாம். ரப்பு அல்லாஹ் சொல்றான், வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ். அல்லாஹ் கிட்ட இருந்து மறைக்க முடியாது. மனிதரிடத்துல மறைச்சிடலாம், ஆனா அல்லாஹ் இடத்துல மறைக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4ஆம் அத்தியாயத்துடைய 108வது வசனத்துல கூறி காட்டுகின்றார். அப்ப நாம் தனிமையில எப்படி இருக்கின்றோம் என்பதுதான் உண்மையாக முஃமின்களாக இருக்கின்றோமா அல்லது நடித்து கொண்டிருக்கின்றோமா என்பதற்கான ஒரே பதில் அதுதான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மற்ற இடத்துல சொல்லுகின்றான், வநஹனு அக்ரபு இலைஹி மின் அஹபிலில் வரீத். யாரும் இல்லாத அந்த தனிப்பட்ட நேரங்களிலே, தனிமையான காலங்களிலே பாவங்கள் செய்கின்றோமே, அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், நஹனு இலைஹி, நாம் நிச்சயமா அவனுக்கு அவனுடைய பிடரின் நரம்பை விட அருகாமையில் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். பிடரின் நரம்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு வெளியில இருக்கா உள்ள இருக்கா? ஒவ்வொரு மனிதனுக்குமே பிடரின் நரம்புங்கிறது ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்கிறது.
இப்ப அல்லாஹ் உள்ள இருக்கிறான்னு அர்த்தமா? தப்பும் தரம் விளங்கக்கூடாது. அதோட அர்த்தம் என்ன? அல்லாஹ் எந்த அளவு நெருக்கமாக இருக்கின்றான் என்றால் நம்மால சிந்திக்கவே முடியாத அளவிற்கு அவன் எனக்கு என்னை விட நெருக்கமானவன், எனக்கு என்னை விட நெருக்கமானாக இருக்கின்றான். நம்மை விட்டு அல்லாஹ் எந்த இடத்திலும் பிரிவதில்லை, நம்மோடவே இருக்கின்றான். ஆனா அவனை டோட்டலா மறந்துட்டு பாவங்களை செய்யக்கூடியவர்களாக நம்ம அதிகமான பேர் என்ன செய்கின்றோம்? நாம் இருக்கின்றோம். அதுல மிக முக்கியமான முதலாவது ஒரு பாவமாக இந்த பொது வாழ்க்கையில ஒரு வாரி தன்னை காமித்துக் கொண்டு தனிமையில தனிப்பட்ட வாழ்க்கையில தன்னை வேறொரு விதமாக காட்டிக் கொள்வதற்கு தன்னுடைய உள்ளம் நாசமாக போவதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய மிக அற்புதமான, ஈடு இணையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான ஒரு உறுப்பு என்னது? அல்லாஹ் வழங்கிய இந்த கண்கள். இந்த கண்களை கொண்டுதான் அதிகமான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தனிமையில பாவங்களுக்கான அடிப்படை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த கண்ணு தான். மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக இப்போ விரல் அசைக்கலாமா கூடாதா சர்ச்சை, அவர் அறிவு காண்பிக்கக்கூடிய இந்த அறிவிப்பாளர் பார்த்தீங்கன்னா அப்படிங்க இதெல்லாம் பேச வேண்டியது. எதுல கருத்து வேறுபாடே இல்லையோ, சுன்னத் ஜமாத்துல சுன்னத்னா நம்ம சொல்ல தௌஹீத் எல்லாரும் ஷியான்னு சொல்லக்கூடிய அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில அடிப்படைகள் இருக்கு. அல்லாஹ் ஒருவனுங்கிற யாரும் மறுக்கக்கூடியவனா இருக்கான முஸ்லீம் கிடையாது. அது போல சில அடிப்படைகள் கருத்து வேறுபாடே இல்லாம இருக்கு. குர்ஆனுடைய ஆயத்துகள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், குல்லல் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம். முஃமினான ஆண்களுக்கு நபியே நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லணுமா? யகுத்து மின் அப்சாரிஹிம், அவர்கள் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். இந்த குர்ஆன் வசனத்திற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இது அப்படி விளங்கக்கூடாதுங்க, இப்படிங்க அது ரொம்ப தத்துவார்த்தமானதுங்க, அது விளங்கிக் கொள்வதற்கு 5 நாள் இப்படி எல்லாம் கிடையாது. சொல்றது ரொம்ப சிறப்பா ரொம்ப சிம்பிளா சொல்றான். உன்னுடைய பார்வை பார்த்து தாழ்த்திக்கொள். ஒரு பெண் வருகிறாளா அல்லது தேவையில்லாத விஷயம் நடக்குது, அசிங்கமான ஆபாசமான விஷயங்கள் நடக்குது, முடிந்தா தடு, இல்லைன்னா கீழே பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் செய்ய வேண்டியது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆயத்து தெரியும். இந்த ஹிஜாப் பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கணும், அவர்களுடைய ஒழுக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் ரெண்டாவது போடுறான். முதல் ஆம்பளைக்கு தான் ஒழுக்கம், முதல்ல ஆம்பளைக்கு தான் கட்டளை, பெண்கள் பின்னாடி தான் அல்லாஹ் சொல்றான். முதல்ல ஆம்பளை என்ன சொல்றான்? ஆம்பளை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆண்களை பார்த்து உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். நம்ம எத்தனை பேர் இந்த கட்டளையை சீராக சரியான முறையில் நாம் செய்கின்றோம்? நம்மோடு மனைவி இருக்கக்கூடிய நேரத்துல நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்மோடு நமக்கு தெரிந்து இருக்கக்கூடியவர்கள் நல்லா பாய் சூப்பர் ரொம்ப இஸ்லாமிக்கான ஆளு அப்படின்ற அந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கோம்? நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எப்படி இருக்கோம்? நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எப்படி இருக்கும்? 10 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்த நண்பர்கள் ஒரு 5 பேர் வந்து பார்க்கறான்னு சொல்லும் பொழுது நமக்கு பல வாழ்க்கையில நம்ம பல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருப்போம். நம்மள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். நம்ம திரும்பி அதுக்கே போறோமா? ஜாலியா கேஷுவலா பேசுறதும் தப்பு கிடையாது. நல்லா ஜோக் பண்ணுங்க, பேசிக்கோங்க, ஓரளவுக்கு சின்ன அளவுக்கு ஏளனம் பண்ண அதெல்லாம் ஓகே. திருப்பி முன்னாடி என்ன பாவம் செய்து கொண்டிருந்தேனோ அதே மாதிரி நான் பேசுறேனா, அப்ப நம்ம அங்க இருந்து என்ன செஞ்சிடறோம்? விழுந்து விடுகின்றோம். எனவே நாம் நம்மளுடைய பார்வைகளை கட்டுப்படுத்துவது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தங்களுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்ப முதல்ல நம்ம தனிமையில சரியானவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் முதல்ல நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். எதை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி இருக்கின்றானோ பார்ப்பதற்கு அதை பார்ப்பதாகவும், எதை அல்லாஹ் ஹராம் என்று நமக்கு தடுத்திருக்கின்றானோ அதை நம்மை நாமே தடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமுடைய ஒவ்வொரு மகனுமே அவன் மீது விபச்சாரம் பங்கு இல்லாம கிடையாது. எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே நான் யாரு தெரியுமா அப்படின்னு பேசினா அவன் போய் பேசுறான்னு அர்த்தம். மனுஷன் தானே, எல்லாத்துக்கும் ஆசாபாசம் இருக்கும். இன்னொன்னு இருக்கு, இந்த மாதிரி பேசும் பொழுது ஹதீஸ் சொல்லும் பொழுது இன்னும் ஆண்கள் மீது மட்டும் சொல்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை சொல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே தான். ஆசாபாசங்கிறது ஆணுக்கு உண்டு, பெண்ணுக்கு உண்டு, ஆணுக்கு மட்டும் கிடையாது. அப்ப ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் நிச்சயமாக விபச்சாரத்தில் ஒரு பங்கு, சின்ன பங்காச்சு இருக்கும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. விபச்சாரம் நேரடியாக அந்த பெரும்பாவத்தில் ஈடுபடுவது கிடையாது. அதுல முதலாவது ஸ்டெப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விபச்சாரம், கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்பது பார்வைதான் என்று சொல்றான். நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் என்பது அந்த பெண்ணோடு பேசுவதுதான். அதற்கு பிறகு உள்ளம் ஏங்குகிறது, தவறை செய்யணும் நாடுகிறது. அதற்கு பிறகுதான் அவனுடைய மறை உறுப்பு அதை உண்மைப்படுத்துகிறது, அல்ல அதை நிராகரித்து விட்டு வேறு பக்கமாக நல்லவனாக மாறிவிடுகின்றான் என்ற கருத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரில். அப்ப இந்த பாவத்துல விழுவதற்கும் முதல் அடிப்படை காரணம் என்னங்க? தனிமை தான்.
பொது வாழ்க்கையில ஒருத்தர் எப்படி காமிச்சு கொண்டாலும் சரி, ரப்பு மட்டும் பார்க்கக்கூடிய அந்த தருணங்களிலே, அந்த சூழ்நிலைகளிலே தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவனா இருக்கின்றனா என்பதுதான் கேள்வி. இருக்கின்றேன் என்றால் அல்லாஹ்விடத்துல நாம் முன்பினாக இருக்கின்றோம், அல்லாஹ்வை உண்மையாகவே நாம் அஞ்சுகின்றோம் என்று அர்த்தம். அதெல்லாம் நம்ம முதல்ல சொன்னோம், மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இப்படி தொடர்ந்து வெளியில எப்படித்தான் ஒருத்தன் தன்னை அறிவாளியாக முஸ்லீமாக உயர்ந்தவனாக காமித்து கொண்டாலும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்குறோம், பாவங்கள்ல அப்படியே விழுந்துடுறாங்க. திடீர்னு ஒருத்தன் அந்த பாவத்தில் விழ மாட்டான். விபச்சாரமே ஆகட்டுமே, இஸ்லாமிய அறிஞருங்க அவர் பயங்கரமான அப்படிங்க இப்படிங்க எப்படி சொன்னாலும் திடீர்னு விழுந்துடுறாங்க. ஒரு நேரத்தை திடீர்னு ஸ்லிப் ஆகுறதெல்லாம் கிடையாது, அது ரொம்ப ரேர் தான். எப்போ அந்த மாதிரி ஆகும்னா, அந்த பாவத்தை திடீர்னுட்டு ஒரு நாள் விழுகிறது ரொம்ப ரேரு. அது தொடர்ந்துட்டே இருந்திருக்கும். இன்னைக்கு நாளைக்கு 1 மாசம் 2 மாசம் 5 மாசம் 6 மாசம் மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது, அந்த மனிதருக்கு தெரியும், அந்த பெண்ணுக்கு தெரியும், அவ்வளவுதான். அல்லாஹ் ரபுல்லா அவுட் ஆஃப் ஈக்குவேஷனை விட்டு நீக்கியாச்சு, அவனை யோசிக்கிறது கிடையாது. இப்படியே 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் ஆன பிறகு ஒரு 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 கரெக்டான சூழ்நிலை அவருக்கு ஏற்ப அமைந்து விட்டால் அதுல விழுந்துருவார். எது போன வருஷம் பாவமாக பெருசா அவனுக்கு தோணுச்சோ இந்த வருஷம் சாதாரணமா பார்த்துட்டு அந்த பாவத்தையும் செஞ்சுட்டு அதை விட பெரிய பாவத்தை நோக்கி போய் கொண்டிருப்பார். இதெல்லாம் ஏன்னா உள்ளம் ஓரளவுக்கு உயிர்ப்போடு இருக்கும். அல்லாஹ்வை உண்மையாக நேசித்து, அல்லாஹ்வை உண்மையாக அஞ்சி, அல்லாஹ் உண்மையான முறையில கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்முடைய உள்ளம் உயிரோடு இருக்கும். ஆனால் அல்லாஹ் திருக்குறான்ல கூறி காட்டுகின்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் செய்து கொண்டிருந்த தப்பான பாவமான காரணங்கள் தொடர்ந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. ஒரே ஒரு பேப்பர் இருக்கு, இந்த இடத்துல டேபிள்ல வைக்கணும், இங்க இருக்கிற யாரை வேணாலும் வந்து இங்க இந்த பேப்பர் எடுனா, சின்ன பையன் ஒரு ஒரு 5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி ஒரு பேப்பர் எடுத்துறது என்ன கஷ்டம்? 2 பேப்பர் 5 பேப்பர் 10 பேப்பர் 100 200 500 எடுக்க முடியாது. ஆம்பல் பெரிய 40 வயசு 30 வயசு சரி ஒரு 2000 பேப்பர் எடுக்க முடியாது, கஷ்டமாகும். அப்போ அது மாதிரி தான் பேப்பர் எவ்வளவு லைட்டு. நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் கூட ஃபர்ஸ்ட் ஒரு பாவம் செய்யணும், பெருசாக ஒன்று வராது, துளைக்கெல்லாம் கரெக்டாக தான் வருவோம். 2வது பாவம் மன்னிப்பெல்லாம் கேட்கறதா, 3வது 4வது 5வது அடிஷனல் ஷீட் வாங்கிட்டே போவாங்கல்ல எக்ஸாம் ஹாலில். அந்த மாதிரி பாவத்துக்கு மேல பாவம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அல்லாஹ் சொல்வது போலதான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவங்களின் காரணத்தினால அலா குலூபி மா கானூ யக்ஸிபூன், அவன் அப்படியே துரு பிடிச்சவன் போல, அவ்வளவுதான். அவனுக்கு நன்மை எது தீமை எதெல்லாம் தெரியாது. பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சு கொண்டே இருந்தா உள்ளம் செத்து போயிடும். அல்லாஹ்வுக்கு அஞ்சவே மாட்டான். பாவம் செய்வது தான் செய்ததில் இன்னி சாதாரண இதை விட பெருசை நோக்கி போவான். அப்ப நம்மை நாமே உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமானது பொது வாழ்க்கையை எல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் தனிமையில என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லாஹ் கஞ்சனவனா இருக்கின்றான் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இப்ப கண்களை பாதுகாப்பது என்பது கிட்டத்தட்ட 60க்கும் 70க்கும் அதிகமான சதவீதமான பாவங்கள் நம்மை நாமே என்ன செஞ்சுக்கலாம், பாதுகாத்துக் கொள்ளலாம். பார்ப்பதன் காரணத்தினால்தான் எண்ணம் வருகிறது, எண்ணத்தின் காரணத்தினால நம்மளுடைய டைம் எல்லாம் அது நோக்கியே போகும், அதை யோசிக்கும் உள்ளம், அது எப்படி அடைகிறது, அது என்ன செய்யறது, அதுக்கு டைம். அப்படியே அதுக்கு அடுத்து பாவத்தில் விழுந்துகிட்டே போய்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல அப்பவே பிளக் பிடுங்குற மாதிரி, எனக்கு தேவையில்லாத விஷயத்த நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு அங்கேயே நம்ம பிளக் பிடிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான பயனுள்ள ப்ரொடக்டிவான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடக்கூடியவா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன, முக்கியமான ஒரு உறுப்பு என்ன, அல்லாஹ் நமக்கு வழங்கிய நாவு. இந்த நாவை பயன்படுறது நாம் எப்படி பயன்படுத்துறோம்? இந்த மாதிரியான ஒரு செட்டிங், எப்படி பயான் நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் எல்லாம் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டு நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல பயான் பேசக்கூடிய நான் ஆகட்டும், கேட்கக்கூடிய நீங்கள் ஆகட்டும், மக்களை ஒருவர் கேட்கிறாங்க, நம்ம பேசுறது அப்படின்னா நம்மளுடைய பேச்சு எப்படி அமைச்சு கொள்வோம்? வாடா போடா இப்படி கூட பேச மாட்டோம். நம்ம பேசுறது 4 பேர் கேட்குதுன்னா பேச மாட்டோம். இந்த மாதிரி என்ன இன்டீசெண்டா பிஹேவ் பண்ற மாதிரி அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா அதே நேரத்துல தனிமையில நாம் இந்த நாவை எப்படி நாம் பயன்படுத்துறோம்? தனிப்பட்ட நேரங்கள்ல மக்கள் மத்தியில யோக்கியனாக காண்பித்துக் கொள்ளக்கூடிய நாம தனிமையில இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி நாம பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் நீங்க கவனத்தில் கொள்ளக்கூடியதா இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்த மிக முக்கியமான ஒரு பாவம் என்ன, நம்மளுடைய ரொம்ப ஃப்ரெண்டா, நம்ம ஒரு மனிதரோட ஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஆணாகக்கூடிய ஆண், பெண்ணாக இருக்கக்கூடிய சகோதரி பெண்ணோட ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னு வைங்க. ஆண் பெண் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது மார்க்கத்துல கூட, அது வேற. அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது அவ்வளவு மஹப்பத்தா பேச வேண்டியது, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இவர் இப்படியான்னு பண்ண வேண்டியது. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொருத்தன் கூட போகும்பொழுது அவனை பத்தி
தப்பும் தவறும் பேச வேண்டியது. அப்ப முகத்துக்கு நேர சிரிப்பு, சின்ன வயசு 5வது 8வது வயசு படிக்கக்கூடிய அந்த பையனிடத்துல அது இருக்கக்கூடிய அதே குணம் 40 45 வயசு ஆகக்கூடிய நம்மளிடத்திலும் இருக்கிறதா இல்லையா? ஒரு மஷூரா ஜமாத்துன்னு சொல்லி உட்காரும் பொழுது நம்ம 10 சகோதரர் உட்கார்றாங்கன்னா அந்த 10 சகோதரருமே எப்படி உட்கார்றாங்கன்னா, இவரை எனக்கு தெரியும், அவரை எனக்கு தெரியும், என்னை பத்தி அவர் நல்லா நினைக்கிறார், அவரை பத்தி நான் நல்லா நினைக்கிறேன்ட்டு உட்காந்து பேசுவோம். ஆனா பின்னாடி போய் அவனை பத்தியே தப்பும் தவறுமா பேசுறோமே, எவ்வளவு பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. இது தனிமையில செய்யக்கூடிய விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு குரூப்ல அப்படி இருக்க வேண்டியது, தெரியாத ஒரு இடத்துல போய் வேற நடக்க வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால தத்ரூன மல் கீபா, இந்த புறம் பேசுறது அப்படின்னு என்னன்னு தெரியுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. அப்ப அந்த நேரத்துல கால அல்லாஹ் வ ரசூலுஹு அலைஹி, யாருக்கு தெரியாது புறம் பேசுறது என்னன்ட்டு? இதான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதான புறம் பேசுறதுன்னு சொல்லியிருக்கலாம். சஹாபாக்கள் அப்படி அதிகபட்சம் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்கறாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், தாத்பரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மறிந்தவர்கள் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கால திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், புறம் பேசுறதுன்னா உன்னுடைய சகோதரரை பத்தி, ஒரு சகோதரியை பத்தி அவன் வெறுக்கக்கூடிய வகையில நீ பேசுவது, அவனை குறிப்பிடுவது. இப்போ உதாரணமா ஒருத்தன் வந்து நைட்டு தூங்கும் பொழுது கொடூரமா குரட்டை அடிக்கிறான்னு, நான் குரட்டை விடுறேன் அவ்வளவுதான். இது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவருக்கு வெளியில எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அது வந்து அவருக்கு ஒரு கஷ்டமா ஃபீல் பண்ணுவாரு, என்னடா இதுன்னு. அது பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு 4 பேரோட நிக்க வச்சு, இவன் நைட்டு தூங்குறானே, அவங்க அம்மா வந்து என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, அப்படி குரட்டை விடுவானா, அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம குரட்டை பத்தி தான் சொல்றோம். இது ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன் அதுவே புறம் பேசுறது? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க? உலகத்துல யாரும் கொடுக்காத டெஃபினேஷன். உன்னுடைய சகோதரை பற்றி, உன் சகோதரி இல்லாத தருணத்துல அவன் வெறுக்கக்கூடிய வகையில அவனை பத்தி பேசுவது அப்படிங்கிறாங்க. இது நம்ம இடத்துல நிறைய பேர் இடத்துல இருக்கிறது. அந்த மாதிரி செய்யறோமா இல்லையா? அப்பதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்படி சொல்றீங்களே, கீழே அஃபரைத இன் கான ஃபீ அஹி மா அகூல், அல்லாஹ்வின் தூதரே நான் சொல்றது பொய் கிடையாது, அவரிடத்துல உண்மையிலேயே அந்த குறை இருக்கு, அதனால தான் சொல்றேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா ஓகேப்பா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கன்ற அடிப்படையில் நம்மளுடைய சிந்தனை கூட டக்குன்னு அதை நோக்கி தான் போகும். ஓ இருக்கிறத நான் பேசுறேன், இல்லாத பேசுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கேட்கறாங்க சஹாபாக்கள். இருக்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்றோம், இல்லாத சொல்லலாம், அப்ப ஓகே தானே? அந்த கருத்துல கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இன் கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் இக்தப்தஹு, நீ சொல்றது அவங்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னா அதுதான் புறம் பேசுறது என்று சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம் யகுன் ஃபீஹி ஃபகத் பஹத்தஹு, ஆனா அதே நேரத்துல நீ சொல்ற அவன்கிட்ட இல்லைன்னு வை, அப்போ அது அவதூறு பேசுறது. இல்லாத விஷயம் இட்டுக்கட்டி சொல்ல வேண்டியது. அவன் நல்லவனா தான் இருப்பான், எல்லா இடத்துலயுமே இப்போ கடன் வாங்குறான் கொடுக்குறான் அப்படின்னா யாருக்கும் இதுவரைக்கும் ஏமாத்தியே இருக்க மாட்டான், வாங்குற கடனை ஒழுங்கா கொடுக்கக்கூடியவனா இருப்பான். ஆனா ஒருத்தன் வந்து இந்த சகோதரன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு காசு பணம் கொடுத்து உதவி செஞ்சு அவன் பிசினஸ் மேல வந்துருவான் இருக்கு, நமக்கு தெரியுது. ஆனா பொறாமையின் காரணத்தினால சரியான ஃப்ராடு பைய, யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க, எவன்கிட்ட கடன் ஆனாலும் திருப்பியே கொடுக்க மாட்டான், நம்பர் 1 ஃப்ராடு அப்படிங்க வேண்டியது. இது அவதூறு. அந்த மாதிரி இல்லவே இல்லையே. அப்ப இந்த புறம் பேசுறதும் அவதூறு பேசுவதும் மிக சாதாரணமாக இருக்கிறது. தௌஹீதுடைய அறிவு இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, இல்லாதவராக இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில புறம் பேசக்கூடாதுங்க, அவதூறு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில என்னுடைய நண்பர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல யாரை பத்தி பேசுறோமோ அந்த மனிதரோட வேற ஒருத்தனுக்கு அங்க நம்ம பேசுறோம்ல, யார்கிட்ட கனெக்ஷனே இல்ல, அவன் தொடர்பு கொள்ள மாட்டான் அப்படின்னா அந்த நேரத்தில் அடிச்சு விட வேண்டியது, வாயில வர வேண்டியதெல்லாம் டைப் பண்ணி மெசேஜ்ல அவதூறு ஆரம்பிச்சு விட வேண்டியது. அப்ப இந்த மாதிரியான தனிப்பட்ட ஒரு நேரங்கள்ல நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவரா இருக்கின்றோமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அதே போல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம பலரும் பல விதமான தொழில ஈடுபட்டு இருக்கலாம். அதுல தனிமையில நம்ம எவ்வாறு நடந்துக்கிறோம், அதுல என்ன தனிமை, அதுல என்ன தப்பு தவறு. ஒருத்தர் நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம், நம்பர் 1 குவாலிட்டி சிமெண்ட் தான் வாங்குவோம், தேக்கு மரத்தினால உட்டு தான் நம்ம போடுவோம், ஃபினிஷிங்கு எல்லாம் சொல்லிட வேண்டியது. சொல்லுல பாத்தீங்கன்னா சுல்தான், செயல்ல ஷைத்தான், அந்த மாதிரி சொல்லு பேசக்கூடிய நேரத்தில் அவ்வளவு அழகா பேச வேண்டியது. கரெக்டா ஆர்டர்லாம் பண்ணிடுவாரு, கதவெல்லாம் வந்துடும், ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது கஸ்டமருக்கு காமிப்பாரு, ஒரிஜினலுக்கு இணையான டூப்ளிகேட். அதுலயே அந்த தொழிலே இருக்கிறான்ல, கார்பெண்டருக்கு தான் தெரியும் என்னது அது தேக்கு கிடையாது, அது 2ஆம் நம்பர் குவாலிட்டி, அது தேக்கு மரமே இல்லை மாதிரி இருக்கிறது. சொல்லக்கூடிய அந்த நேரத்துல உண்மையை பேசுற மாதிரி காமிக்க வேண்டியது. தாடி இவ்வளவு பெருசா வச்சுக்க வேண்டியது. 5 நேர தொழுகை ஜமாத் தொழுகையிலேயே தொழக்கூடியவரா இருக்கலாம்,
ஆனா நான் என்னுடைய தனிமையில என்னோட பிசினஸ் டீலிங் வரும் பொழுது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இல்லாத ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க வேண்டியது, ஒரிஜினல் பிராண்டா இல்லாத நேரத்துல ஒரிஜினல் பிராண்டுங்க வேண்டியது. உண்மையா சொல்லி அப்படிங்களா, இது ரீபோக்னு போட்டிருக்கு, இல்ல அடிடாஸ்ன்னு போட்டு இருக்கு, ஆனா இது ஒரிஜினல் ரீபோக் கிடையாது, ஒரிஜினல் அடிடாஸ் கிடையாது, இது செகண்ட் குவாலிட்டி. அந்த பேரு போட்டிருக்கேன்னா அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லி நம்ம விற்கிறது தான் சரியான முறை. அப்ப நாம் மக்கள் மத்தியில எல்லாம் பொதுவையில ஆஹா ஓஹான்னு பேசிட்டு தனிமையா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஃப்ராடு பண்றோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை அமைஞ்சு கொள்ளணும். மக்கள் மத்தியில நம்ம நல்ல நல்ல வகையில எனக்கு நல்லது கிடைக்கணும், ஆனா மக்களுக்கு கொடுக்கும்போது நான் குறைவாக தான் கொடுப்பேன் அப்படின்னா அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு கூறி காட்டுகின்றான், வயலுல்லில் முத்தஃபிஃபீன், நிச்சயமாக அளவு நிறுவைகளில் மோசம் செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அல்லதீன இதக்தாலு அலன்னாஸ் யஸ்தௌஃபூன், அவன் மனுஷங்கிட்ட இருந்து தனக்கு ஒரு சரக்கு வேணும், தனக்கு ஒன்று வாங்கணும் அப்படின்னு, ஒரு செங்கலா இருக்கலாம், அல்லது கடையில் விற்பதற்காக ஏதாச்சும் ஒரு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளா இருக்கலாம், அது எல்லாம் வாங்கணும் அப்படின்னு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா அங்கிருந்து போய் இடம் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு போய் நின்று பார்ப்பான். 1 கிலோ அப்படிங்கிறத 1 கிலோ கொடுத்தாலும் 100 200 சேர்த்து போடுங்களேன் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு வரும்பொழுது எல்லாம் அதிகமா வாங்க வேண்டியது. ஆனா அதற்கு பிறகு என்ன செய்யறான், காலுகும் அவ்வசனூகும், நான் அதே நேரத்துல மக்களுக்கு அதை விற்கிறான்னு வைங்களேன், அதை என்ன செய்ய வேண்டியது, அளவு நிறுவில மோசடி செய்ய வேண்டியது, கம்மியா கொடுக்க வேண்டியது, ஏமாற்ற வேண்டியது. ஒரு கிலோ நம்ம என்ன செய்யறோம்னா திராட்சை வாங்குறோம், பல வியாபாரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தராசுல போடுறாரு, 1 கிலோ கரெக்டா இருக்கு, திடீர்னு நம்மளுக்கு போன் வந்துச்சு, கீழே குமிறோம், டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு சின்ன லைட்டை ஒரு பிரான்ச்சை பிரிங்கி உள்ள போட்டுற வேண்டியது, வியாபாரி அதுல இருந்து பிரிங்கிட வேண்டியது, யாருக்கும் தெரியாது. அப்போ அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற மறந்துட்டு மனிதர்கள் மத்தியில மட்டும் நம்ம ஆஹா ஓஹான்னு காமிச்சு கொண்டு நம்மளுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டை பெருசாய் வெளிப்படையில கூட ஒண்ணும் இல்லாம நம்மை அழித்து விடக்கூடும். அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போலத்தான் மக்கள் மத்தியில இறந்தவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த வீட்டுல அவன் எப்படி இருக்கிறான், தனக்கு ரொம்ப உற்றார் உணர்விடத்துல அவன் எப்படி நடந்து கொள்கின்றான், வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பாக பேச வேண்டியது, பொறுமைன்னா இவர் தான் எடுத்துக்காட்டு, கோபம் வராது தெரியுமா அவருக்கு, அவ்வளவு சிரிச்சு பேசுவார், அவ்வளவு பண்பாளர், இப்படி எல்லாம் வெளியில பண்பு நல்ல பேர் எடுத்துக்க வேண்டியது. உள்ளுக்குள்ள போனா மனைவியை அசிங்கமாக திட்ட வேண்டியது, மட்டப்படுத்த வேண்டியது, பிள்ளைகளை பார்த்தால் எரிந்திருந்து விழ வேண்டியது, பாய் 5 நேரம் தொழுகிறார், சரி அதெல்லாம் தொழுகிறாரு, இங்க இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எடுத்துக்காட்டு எங்க போச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, கைருக்கும் லியஹ்லி வஅனா கைருக்கும் லியஹ்லி, உங்கள சிறந்தவர் யாரு, 5 நேரம் ஜமாத்தை தொழுது தஹஜ்ஜத் தொழுதுட்டு ஒரு நாளுக்கு 1000 ரக்காத் நஃபில், இதெல்லாம் கிடையாது. சிறந்தவர் யாருன்னா கைருக்கும் லியஹ்லி, உங்கள சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார் இடத்துல உங்களுடைய குடும்பத்தார் இடத்துல யார் சிறந்தவரா இருக்கின்றாரோ அவர் தான் உண்மையான சிறந்தவர். வெளியில போய் பொதுமக்கள் இடத்துல நல்ல பேரமாக தான் பெரிய விஷயமே கிடையாது. உள்ளுக்குள்ள என்னுடைய மனைவி எனக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்பா, நான் பெற்றெடுத்த குழந்தை எனக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கும், எங்க அப்பாவா இவர் என்னை பார்த்து சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாது, அப்பா வராருன்னா இப்படி வர அப்படி ஓடி போயிடுற, கண்டிப்பு இருக்கணும், அதுக்குன்னு போய் கண்டிப்பு இல்லாம இருக்கக்கூடாது, கண்டிப்பு இருந்தாலும் அப்பா வராருன்னா அந்த சந்தோஷம் இல்ல, அப்பா வராருன்னா வெறுப்பு. எத்தனையோ குழந்தைங்களுக்கு இருக்கு, ஆஹா வந்துட்டானா அப்படின்னு சொந்த அப்பா. அப்ப அப்படிப்பட்ட வகையில் நம்ம நடந்துக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய நண்பர் இடத்துல வெளியில போகும்பொழுது அவ்வளவு நல்ல பேரு, உள்ளுக்குள்ள மனைவி அசிங்கமாக திட்ட வேண்டியது, குழந்தையின் குட்டிகளிடத்துல மிக மோசமான வரையில நடந்து கொள்வது என்பது மிக ஒரு மோசமானதா இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனைவி இடத்திலேயே ஒரு தவறு இருக்கு, தப்பு இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டுறாங்க, லா யஃப்ருக முஃமினுன் முஃமினத்துன், ஒரு மூமினான ஆண் தன்னுடைய மூமினான மனைவியை வெறுக்க வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாங்க. இன் கர்ரிஹும், ஒருவேளை அவருக்கு பிடிக்காத ஒன்று அந்த மனைவி இடத்துல இருந்தால், ரதியமின் ஆஃபர், உனக்கு பிடிச்ச ஒன்றும் இருக்கும், வெறும் பிடிக்காதே இருக்காது, ஏதேனும் ஒரு விஷயம் பிடிச்ச விஷயமும் இருக்கும், பொருந்தி கொண்டு மனைவி தானே அப்படிங்கிற அந்த முறையில வெளிப்படையில் மக்களுக்கு மட்டும் உபதேசம் செய்து கொள்ளாம என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் சிறந்தவனாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மஸ்ஜித் நீங்க உட்காந்துருக்க எல்லா இடத்துலையும் பப்ளிக் ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சா நாம் எப்படி உணர்வோம், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம உணர்வோமா, அதெல்லாம் எவனாச்சும் போட்டு காமிப்பானா என்னப்பா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படிதான் யோசிக்கிறோம். எல்லா ரப்புல் அவன் பார்த்துட்டு இருக்கானே. அப்போ வெளியில இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க, உள்ள தனிமையில தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறது தான் மேட்ரு.
அதை மட்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுடைய பொது வாழ்க்கைக்கு நீங்க சிரத்தை எடுத்துக்கவே வேண்டாம். தன்னைத்தானே சூப்பரா காமிச்சுக்கணும், நீங்க கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். செயற்கையாக நீங்க உங்களுடைய எஃபர்ட்ஸ் அதுல போட வேண்டாம். என்னுடைய பர்சனல் லைஃப் நல்லா இருக்கு, தனிமையில் அல்லாவுக்கு அஞ்சுறேன் அப்படின்னா நீங்க வெளிப்படையிலும் பொதுவிலும் நல்லவராகத்தான் வாழ முடியும். எனவே நான் வெளிப்படையும் தாண்டி தனிமையில இருப்பதுதான் அல்லாஹ்வுக்கு உண்மையாக அஞ்சுவது என்பதை மனதில் கொண்டு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாம் முறையை முடிக்கிறேன். வாக்குறது அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இந்திய நாட்டில் பாசிச ஆட்சி அமைந்த காலத்திலிருந்து முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு பேச்சுக்கள், குற்ற நடவடிக்கைகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களும் மிக மோசமான முறையில் சித்தரிப்பது, அதை ஒரு அஜெண்டாவை எடுத்து செய்வது அப்படிங்கிறது சாதாரணமாக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. நம்மளுடைய ஊடகங்கள்ல வரது கிடையாது. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்களே, எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட ஊடகத்திலும் இல்லாம தன்னளவில் இருப்பாங்க தனிப்பட்ட ஊடகவியாளர்கள். அவங்க எல்லாம் எடுத்து சொல்வதனால தான் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அப்படி இருக்கு. அந்த வகையில போன வாரத்துல 2 சம்பவம் நடக்குது. ஒரு சம்பவம் வந்துட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி இருக்கிறான், அவர் கணவனோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் அவள் வேலை உண்டுன்னு போய்கிட்டு இருக்கிறான். நீ எப்படி இந்த உடையை அணியலாம் அப்படின்னு சொல்லி மிக மோசமான முறையில் வஞ்சகம், ரொம்ப அசிங்கமாக பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் பொதுவுல. அந்த நேரத்துல ஒரு இந்து பெண்மணி தான் வந்து நின்று, உனக்கு என்ன, அவ புர்கா அணிஞ்ச உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி வீரமாக கேட்கின்றார். அதற்கு பிறகு அந்த வீடியோ ஃபுல்லா சமூக வலைத்தளங்கள் அப்படியே வைரல் ஆகுது. இந்த பாசிச பயங்கரவாதி என்ன செய்வான், எடுத்தோன்னா கற்பழிப்பு, ரேப் த்ரெட்ஸ் ஃபுல்லா, அதை பண்ணுவான் இதை பண்ணுவான், அசிங்கம், உனக்கு என்ன, நீ வேலையை பார்த்து செஞ்சது அவன் தப்பு. இந்த பெண்ணு வந்து அங்க வீரமாக நின்று சும்மா ஒரு சொல்லிட்டு போகல, நின்று பேசி அவனை விரட்டி அடிக்கக்கூடிய வகையில், நீ போமான்னு சொல்லி ஒரு ஆம்பளை 1000 ஆண்களுக்கு சமம்ங்கிற மாதிரி நின்று பேசுறா. அந்த பெண்ணுக்கு வந்து இல்லை என்னன்னா அவ்வளவு மோசமாக கழுவி ஊத்தக்கூடியது. அதே போல மற்றொரு சம்பவத்துல அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு என்ன செய்யறான்னா, யோகாவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னன்னு சொல்லி இந்து மதத்தில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டு வரா. அந்த நேரத்துல இஸ்லாத்துல வந்து நம்ம செய்யக்கூடிய தொழுகையில அதுல உள்ள உடல் ரீதியாக நல்ல விஷயங்கள் என்ன இருக்கிறது, உடலுக்கு எவ்வளவு நல்லது அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ, அதுக்கு முன்னாடி ஃபுல்லா சூரிய நமஸ்காரம் அப்படி இப்படின்லாம் போகுது. ஒரு வீடியோ போட்டாங்கிறதெல்லாம் அந்த பெண்ணுக்கும் அப்படிதான் பாலியல் ரீதியாக மிக வக்கிரமாக பேசக்கூடிய விஷயம், ரேப் த்ரெட்ஸ் அந்த பெண்ணுக்கும். இப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான காலங்கள்ல ரொம்ப அரிதாக வானத்துல சும்மா ஒண்ணுமே இல்லாம மொட்டையா இருக்கும் நேரத்தில் திடீர்னு அங்க ஒரு நட்சத்திரம் இங்க ஒரு நட்சத்திரம் இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வாழக்கூடிய சமூகத்துல இந்து சகோதர சகோதரர்கள், உதாரணமா தீபக்கை பத்தி கூட நம்ம சொன்னோம். ஒட்டுமொத்த சமுதாயமே ஒரு முஸ்லீம் வயதகர என்ன செய்யறாங்கன்னா அடிக்க வராங்க. பேர்ல எப்படா பாபா ஸ்டோர்னு வச்சிருக்கிற, பாபா இந்துக்களுக்கு சொந்தமான வார்த்தைன்னு சொல்லி வயசான வயோதிகரை பண்ணி கூட்ட மாதிரி வந்து அடிக்க வரான். ஒரு சிங்கம் போல நின்று என்ன செஞ்சா ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் தீபகங்கிறவர் நின்று விரட்டி அடிக்கிறார். இன்னை வரைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு சந்திச்சுட்டு இருக்கிறார். அவர் ஜிம் நடத்தி கொள்ளக்கூடியவர். ஜிம்மில் இருந்து எல்லாரும் நிறுத்திட்டாங்க, நான் வரமாட்டேன், இன்னும் நிற்கிறாரு. அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். அப்ப இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நம்ம ஃபேமஸ் செய்ய கடமைப்பட்டிருக்கோம், அவங்கள பத்தி பேசணும். இது ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்கி மக்கள் எல்லாம், மற்ற இந்துக்களை எல்லாம் இந்த பாசிச பயங்கரவாதத்தில் வீழ்ந்து விடாம இதுல வாங்க, இப்படி நில்லுங்க. ஒரு முஸ்லீம் நிக்காத இடத்துல முஸ்லீம் அல்லாதவர் நிக்கிறாங்களே, அப்ப நாம் இதை அவர்களை பத்தி எல்லாம் எடுத்து பேசி என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு நாம் அவர்களை நம்ம ஃபேமஸ் செய்தால் தான், இந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொன்னா தான் நாம் இங்க இருக்க முடியும். அதே போல அந்த நான் முஸ்லீம் தாவாங்கிறது ஆல்மோஸ்ட் 0 ஆயிடுச்சு. 0, யாருமே செய்யறது இல்லை, ரொம்ப சின்ன சதவீதம். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வட இந்தியால முஸ்லீமை பிடிச்சு இடிக்கிறான், தாடியை பிடிச்சி இழுக்கிறான். முஸ்லீம் பெண்கள் மேல எல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது இல்லை, பெண்கள் மேல எல்லாம் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புர்கா பிடிச்சி இழுப்பது அப்படிதான் போகிறது, மிகைப்படுத்தல, உண்மையாக நடக்கக்கூடிய சம்பவம். அந்த மாதிரிதான் இங்கேயும் போகும். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போகாம இதுக்குன்னு ஒரு செயல் திட்டம் எடுத்து திடீர்னு 5 மாச செயல் திட்டம், 6 மாச செயல் திட்டம் அப்படி கிடையாது. நம்மளுடைய அனுதினமான ஒரு விஷயமாக வாரத்துக்கு இத்தனை பேருக்காச்சும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் தாங்க நாம் இந்த நாட்டில் வாழ முடியும். அப்படிலாம் வாழ்வதற்கே மிக சிரமமாக முடியும். ஏன்னா ஒரு ஹேட் அஜெண்டா வச்சுக்கிட்ட வெறுப்புணர்வை அதிகமாக பரப்பக்கூடியவர்களாக
பொய்யும் அவதூறையும் இஸ்லாமின் மீதும் முஸ்லிமின் மீதும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா நாம் நேராக காலையில் எந்திரிக்க வேண்டியது, கடைக்கு போக வேண்டியது, வேலையை பார்க்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, இப்படியே போறோம். நாம தனியாக ஒரு டீம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே நம்மால முடிஞ்ச அளவுக்கு சின்ன அளவுனாலும் சரி, இஸ்லாம் என்றால் என்ன, முஸ்லிமுடைய பண்பு என்ன அப்படிங்கிறத எடுத்து நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில காண்பிப்பதையும் தாண்டி உண்மையான விஷயத்தையும் எடுத்து பகிரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறிய என்னுடைய 2ஆம் முறையை முடிக்கிற வாக்குறுதி.